பிக் பாஸ் சீசன் 9 வந்து இப்போ 50 நாட்களை கடந்து வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னடா சீசன் இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த ஷோ நாங்கள் பார்க்கவே மாட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. முக்கியமாக இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து தடை பண்ணும் அப்படின்னு சொல்லி போராட்டம்லாம் கூட நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்க நேரத்தில் தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைல்ட் கார்டு என்ட்ரியில் ஒரு 4 போட்டியாளர்கள் வந்து உள்ளே வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வரும்போதே வந்து இதுக்கப்புறமாச்சும் ஷோ ஃபயராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தா முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் பெட்டராகவே வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க வரதுக்கு முன்னாடி நிறையவே 18+ கண்டென்ட் போது அடல்ட் ஷோவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இவங்க 4 பேர் வந்ததுக்கப்புறம் ஓகே இதுக்கப்புறமாச்சும் பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே பார்வதியா இருக்கட்டும், கமருதீன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குன்னு சொல்லி தனி ஃபேன் பேஸும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி இந்த பிக் பாஸ் சீசன் 9ல பார்த்தீங்கன்னா இந்த டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாகவே நடந்துட்டு இருக்கு. ஏன்னா போன வாரம் நம்ம கெமி வந்து எவிக்ட் ஆகி வெளியே போயிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பிரவீன் வெளில போனப்பையும் வந்து அது வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஆதரவாக தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அதுலேயும் கெமி வெளில போனப்பையும் வந்து எதுக்காக கெமியை வெளில அனுப்புனீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கெமிக்கு ஆதரவாக தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிரஜன் போனால் நல்லாயிருக்கும், சாண்ட்ரா போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வைல்ட் கார்டு என்ட்ரியில் வரும்போது யாரை கொண்டாடினாங்களோ இப்போ அவங்களுக்கே வந்து எதிராக நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக தான் போயிட்டு இருக்கு. முக்கியமாக இந்த சீசனில் தான் விஜய் சேதுபதியையும் யாரும் மதிக்கிறது கிடையாது, பிக் பாஸையும் யாரும் மதிக்கிறது கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவும் வந்து இங்கே போட்டியாளராக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க ஹஸ்பண்டை விட்டு கொடுக்காம ஸோ அவருக்காக அழுகிறது, ஆர்ப்பாட்டம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சைடில் சில வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலே வந்து அவங்க 2 பேரும் ட்ரோல் மெட்டீரியலாக மாறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணுங்க. ஏன்னா முக்கியமாக வந்து பிக் பாஸ் பார்க்குறப்ப வந்து இவங்களுக்காக இந்த ஷோ பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும். பட் இந்த சீசனில் மட்டும்தான் யாருக்காக ஷோ பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்விகளும் எழுப்பிட்டு இருந்தாங்க. பல விமர்சனங்களை சந்திச்சுட்டு இருந்த இந்த பிக் பாஸ் சீசன் 9ல ஒரு வழியாக ஸ்கூல் டாஸ்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ரோமோவும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன்னா நிறைய பேர் இந்த ஸ்கூல் டாஸ்க் அப்படின்னு யோசிக்கிறப்ப நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்லாம் தான் ஞாபகம் வரும். ஏன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எவ்வளோ தான் அடிச்சுக்கிட்டாலும் இந்த ஸ்கூல் டாஸ்க்கில் எல்லாருமே ரொம்ப குழந்தையாக மாறிட்டு ரொம்ப க்யூட்டாக பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சீசன் 9ல இருக்கவங்களும் வந்து ஷேவ்லாம் பண்ணிட்டு ஸோ பார்க்குறக்கே ரொம்ப க்யூட்டாக வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்க மாதிரியே மாறி இருக்காங்க. ஸோ கெட்டப்பில் இவ்வளோ சேஞ்ச் பண்ண நீங்கள் கேரக்டர் சேஞ்ச் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ண போகிறாங்க, இதுலையாச்சும் கொஞ்சம் என்டர்டைன் பண்ணுற மாதிரி டாஸ்க்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் எப்பயுமே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்தோட டீம் மெம்பர்ஸ்லாம் ப்ரமோஷனுக்காக வந்து வீட்டுக்குள்ளே வருவாங்க. ஸோ அப்படி மாஸ்க் படத்துக்காக வந்து கவின் வந்திருந்தாரு. இப்போ அடுத்ததாக ரிவால்வர் ரீட்டா படத்துக்காக கீர்த்தி சுரேஷும் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வராங்க. ஸோ அதுக்கான ப்ரோமோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்கள் இந்த ஸ்கூல் டாஸ்க் பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஸோ இந்த டாஸ்க் எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. முக்கியமாக இந்த வாரம் வந்து யார் எவிக்டாக இந்த வீட்டை விட்டு வெளில போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு நேம் யோசிச்சு வச்சிருப்பீங்களே, அது என்ன நேம் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.